இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, அ ஸ்டாப் ப்ரமோஷன் ஃபீச்சர்ஸ் நம்மளதுல இருக்குது. இந்த ஸ்டாப் ப்ரமோஷன் என்ன பெனிஃபிட் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஒரு கிளையன்ட்க்கு மெசேஜ் அனுப்புறோம். அவங்க விருப்பப்படல அப்டின்னும்போது, அவங்க வந்து ஸ்டாப்ன்னு ஒரு கீவேர்ட அவங்க ரிப்ளை பண்ணும்போது, அவங்க நம்பர் வந்து நம்ம பேனல்ல வந்துட்டு பிளாக் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க போடும்போது என்ன ஆகும்னா, அந்த நம்பர ஸ்கிப் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க நம்பருக்கு தான் போகும். ஸோ இதனால என்ன பெனிஃபிட்னா, நம்ம நம்பர்லேருந்து போற ப்ரமோஷன சில பேர் விருப்பப்பட மாட்டாங்க. அப்ப அவங்க நம்ம நம்பர பிளாக் பண்ணிருவாங்க. அதுலேருந்து நம்ம நம்பர சேஃபா வச்சுக்கிறதுக்காக இந்த ஸ்டாப் ப்ரமோஷன் ஃபீச்சர்ஸ இந்த பேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இத எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, சேம் அதே மாரி கேம்பெயின் போறீங்க. இப்ப கேம்பெயின்ல பல்க் போறோம். ஸோ பல்க்ல போயிட்டு நம்ம ஜென்ரலா ஒரு கேம்பெயின்னு கிரியேட் பண்றோம். ஸோ மொபைல் நம்பர நம்ப ஃபில் பண்றோம். ஏதோ காப்பி பேஸ்ட் எனி ஒன் நீங்க எப்படி பண்ணாலும் சரி. பண்ணிட்டு அந்த நம்பருக்கு நம்ம ப்ரமோஷன் அனுப்ப போறோம். ஸோ அந்த நான் 2 நம்பருக்கு நான் ப்ரமோஷன் அனுப்புறேன். இந்த நம்பர்லேருந்து சென்ட் பண்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு டெஸ்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்புறேன். இதில அடிஷனலா என்ன பண்றோம்னா, இந்த கன்டென்ட் நம்ம வந்து எல்லா கன்டென்ட் இருக்கும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா வந்து ஒரு கன்டென்ட்க்கு அப்புறம் இஃப் யூ நாட் இன்ட்ரஸ்டட் கைண்ட்லி ரிப்ளை ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கீழ பாருங்க ஒரு ஜஸ்ட் இந்த அன்சப்ஸ்கிரைப் கமாண்ட்ன்னு சொல்லியிருக்குல்ல, இத காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இத வந்து நீங்க போல்ட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் போல்ட் ஓகேவா? ஸோ இத போல்ட் குடுத்தீங்கன்னா காமிக்கும். ஸோ இந்த மெசேஜ் வந்து நீங்க எது கூட வேணாலும் இமேஜ் அல்லது வீடியோ அல்ல டெக்ஸ்ட்டாவும் நீங்க தனியா என்ன எப்படி வேணாலும் நீங்க அனுப்பிச்சுக்க முடியும். நான் இப்ப சென்ட் பண்றேன். இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட்டா கேம்பெயின் ரன் ஆகும். ஸோ இந்த 2 நம்பருக்குமே மெசேஜ் டெலிவரி ஆயிருச்சு. ஸோ கிளையன்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அவங்க போன நம்பருக்கு போன மெசேஜ் வந்துட்டு எப்படி போகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னால நம்ம பேனல்ல நம்ம அக்கவுண்ட் ஆட் ஆயிருக்குல்ல, அதில போயிட்டு இங்க வந்து ரிசீவ்டு சேட் அப்படிங்கிறத நீங்க எனேபிள் பண்ணிக்கணும். இந்த ஃபீச்சர்ஸ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு ஸ்டாப் ப்ரமோஷன் ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த ரிசீவ்டு சேட்ட எனேபிள்ல நீங்க வச்சுக்கணும். நீங்க போயிட்டு அக்கவுண்ட் வந்து ஹோஸ்ட்க்கு கீழ கனெக்ட்ல இருக்கும். அங்க போயிட்டு எந்த அக்கவுண்ட்க்கு வேணுமோ அந்த அக்கவுண்ட்ல போயிட்டு இத எனேபிள் பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இதுக்கப்புறம் வந்து கிளையன்ட் வந்து நம்ம அனுப்புற ப்ரமோஷன்ல ஸ்டாப் குடுத்தாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து நம்பர் வந்து இங்க பிளாக் ஆயிரும். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஸோ எப்படி அந்த மெசேஜ் போயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம அனுப்பிச்ச மெசேஜ் வந்து இது வந்து ஒரு நம்பருக்கு நமக்கு சென்ட் ஆயிருக்கு. ஸோ 8110080941 நமக்கு சென்ட் ஆயிருக்கு. இந்த நம்பர்ல ஸ்டாப்ன்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. இப்போ நான் அந்த நம்பர்லேருந்து நான் ஸ்டாப்ன்னு மெசேஜ் அனுப்ப போறேன். இப்ப இந்த நம்பர்லேருந்து நான் ஜஸ்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்ட் பண்றேன். சென்ட் பண்ண கையோட உங்களுக்கு வந்து இங்க பேனல்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ கீழ வந்து அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இதில போய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்பர் வந்து பிளாக் ஆயிரும். ஸோ இந்த நம்பர் பிளாக் ஆயிருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் மெசேஜ் போகாது. இது எப்படி போகாதுங்கிறத இப்ப நான் மறுபடியும் கேம்பெயின் போறேன். ஸோ கேம்பெயின்ல போயிட்டு ஆ பல்க் ஜஸ்ட் மறுபடியும் குடுக்குறேன். இங்கே வந்து டெஸ்ட் குடுக்குறேன். 8111080941 அண்ட் 9489339338 ஸோ இந்த 2 நம்பருக்கு திருப்பி நான் ட்ரை பண்றேன். ஸோ இந்த மெசேஜ் அகைன் டெஸ்ட் மெசேஜ் போடுறேன். எனி ஒன் கன்டென்ட் நம்ம அனுப்புறோம். அனுப்பும்போது இந்த நம்பருக்கு வந்துட்டு ரன் குடுக்குறேன். ஸோ ரன் குடுக்கும்போது பாருங்க, அட்டென்ஷன்ல பாருங்க ஒன்லி சாட் ஒன்லி 1 நம்பர் ஒன்லி. என்னன்னா, மொத்தம் நான் 2 நம்பருக்கு டார்கெட் பண்ணேன். ஆனா, ஒரு நம்பருக்கு தான் மெசேஜ் டெலிவரி ஆகுது. இன்னொரு நம்பர் பிளாக்ல இருக்கிறதுனால அந்த நம்பருக்கு புரமோஷன் அனுப்பாது. இந்த நம்பர வந்து நம்ம திருப்பியும் புரமோஷன் அனுப்பணும் அப்படின்னா, இந்த நம்பர ஜஸ்ட் டெலீட் குடுத்தா, திருப்பி இந்த நம்பர் எனேபிள் ஆயிரும். புரமோஷன் போகும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ நீங்க பயன்படுத்திக்க முடியும். ரொம்ப சூப்பரான ஃபீச்சர்ஸ் இது.